பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை உங்கள் முன் வைக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எரேமியாவின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று. எப்படி? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு வாலிப தம்பி தம்புகையரே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றை ஆண்டவர் கேட்கிறார். எத்தனையோ காரியத்தை ஆண்டவர்கிட்ட நாம கேட்டிருக்கிறோம். எனக்கு சுகம் தாங்க, பலம் தாங்க, எனக்கு ஜீவனை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அது மட்டுமில்ல, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் இந்த பூமியில இருக்கா, எனக்கு சொல்லுங்கப்பான்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயம் உண்டா இந்த உலகத்திலே? அப்படியா? சரி, நீங்களே ஒத்துக்கிறீங்க, ஓகே. அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கல? அவர் அதிசயமானவர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 9:6, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மீகா 7:15 வாசிக்கிறோம், அந்நாட்களிலே எகிப்திலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறார். யாத்ராகமம் 34:10 மோசேயிடத்தில் சொன்னார், இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். யோபு சொல்லுகிறார் 5:9, ஐயா அதை யோபு சொல்லல, தேமானியனான எலிப்பா சொல்றார். என்ன சொல்றார்? 5:9, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆமென். யோபு 9:10 அதை பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத, நம்மால எண்ணி முடியாத காரியங்களை, அதிசயங்களை செய்கிறார். ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானவர். அது மட்டுமல்ல, ஐயா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னவர் இன்றைக்கு சொல்றாரு, உன்னை என்னையும் பார்த்து சொல்றாரு, அப்பா என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா, இருந்தா என்கிட்ட சொல்லுங்கப்பான்னு கெஞ்சி நிற்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தொலைக்காட்சி முன்னாடி முழங்கால் போட்டிருக்கிற, ஒருவேளை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைக்கு எந்தெந்த பிரச்சனையோடு அமர்ந்து இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் காலையில் கேட்கலாம், மாலையில் கேட்கலாம், இரவில் கேட்கலாம்,
சில நேரம் கண்ணீரோடு கேட்கலாம், கவலையோடு கேட்கலாம், வேதனையோடு கேட்கலாம். என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமோ, எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமோ என்று கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிறார், என்னால ஒரு காரியம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? அது எப்படிப்பட்ட காரியம்? அதிசயமான காரியம். ஏன்னா அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அதிசயமானவர் என்று ஏசாயா சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? அவர் அதிசயமானவர். என்னையா அவர் அதிசயமானவர்? நாம கூட ஒரு பழைய பாடல் உண்டு, எத்தனை பேருக்கு நினைப்பு இருக்கோ தெரியாது. நீங்களும் ஒருவேளை ஞாபகம் இருந்தா என்னோட சேர்ந்து பாடலாம். அதிசயம் 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 இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். அதிசயம் 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 இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். கன்னிமரியாளிடத்தில் பிறந்ததும் அதிசயம். கல்லறை விட்டு நீர் எழுந்ததும் அதிசயம். எப்பத்தாயில் நீர் சொன்னதும் அதிசயம். எப்பத்தாயில் நீர் சொன்னதும் அதிசயம். இனி வரப்போவது அதனிலும் அதிசயம். எப்பத்தாயில் நீர் சொன்னதும் அதிசயம். இனி வரப்போவது அதனிலும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். அதிசயம் அதிசயம் அதிசயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. கன்னிமரியாளிடத்தில் பிறந்தது அதிசயம். ஐயா, எந்த பிள்ளையாவது கல்யாணம் முன்னாடி பிறந்திருக்கா? வேதத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்க. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, நியமிக்கப்பட்டிருக்கையில். அவர்கள் கூடி வரும் முன்னே, நல்லா கவனிங்க இந்த வார்த்தை, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று, அவள் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதி என்று காணப்பட்டது. ஆகையினாலே அவளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவளுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. அதனாலதான் பாடணும், அவருடைய பிறப்பு அதிசயம். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பு அதிசயம். ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது.
சிமியோனுக்கு நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று லூக்கா 2:25 வாசிக்கிறோம். அவன் காத்திருந்தான். அவன் குழந்தையை கையில் எடுத்து ஆசீர்வதிக்கிறான். ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, அடியேனை சமாதானத்தோடு போக வேண்டும். அவர் அதிசயமான தேவன் ஐயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அவர் சொல்லி இருக்கிறார், ஐயா நீ ஓ வாழ்க்கையில எப்படிப்பட்ட அதிசயத்தை பார்க்கணுமா, பூமி எங்கும், அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ அண்டார்டிகாவோ, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில உன் இடத்துல நீ தங்கி இருக்கிற வீட்டில், நீ அழுது கொண்டிருக்கிற அந்த படுக்கையிலே, நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அந்த கட்டிலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் அதிசயமானவர் என்று நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஐயா அம்மா நீ நினைக்கலாம் எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமா? வேதம் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை முழுசா வந்துருச்சா? அப்பதான் நமக்கு அதிசயம் நடக்கும். ஏன்னா ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்ல ஐயா, உனக்கு பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செய்வேன்னு சொன்னவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உனக்கு உண்டா? சொல்லுங்களேன். மனுஷனா இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியத்தில் அதிசயம் நடக்கணும். ஒருவேளை எனக்கு ஒரு வாழ்க்கை வருமா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா, இல்லை இப்படியே தான் நான் கண்ணீரோடு வாழ்வேனா என்று கலங்கி நிற்கிற என் அன்பு வாலிப மகளே, கர்த்தர் உன்னையும் வாழ வைக்க விரும்புகிறார். ஏன்னா அவர் வாழ வைக்கிற தெய்வம், உன்னை வாழ வைக்கிற தெய்வம் தாட்சி இல்லாமல். உன் குடும்பத்தில் என்ன இருக்காது? தாட்சியே இருக்காது. தாட்சி இல்லாமல் சகல பாக்கியங்களும் பெற்று, ஏன்னா நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தால் நீ பாக்கியவானா தான் இருப்ப. அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஆண்டவர் பயமும் கிடையாது, ஆண்டவரை குறித்த கரிசனையும் கிடையாது. சில நேரம் ஆண்டவர் கேட்பார்னு கூட நம்ம நம்ப மாட்டோம். ஒரு காரியத்தை சொல்லுவேன், அதிசயமான தேவன் தான் ஐயா, ஆனா நீ அவர் மேல வச்சிருக்க விசுவாசம் அப்படி இருக்கணும்ல. உதாரணமா சொல்லார், மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மார்க் 11:23 இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லியும் நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அதுதான் முக்கியம். என்ன செய்யணும்? அதுதான் விசுவாசிக்கணும், நம்பணும், முழு மனதோட நம்பணும். ஸ்டெல்லா ஒரு காரியத்தை சொன்ன ஜெபம் பண்ணா. ஏசாயா 5:23 வாசிக்கிறோம், பரிதானம் குற்றவாளியை நீதிமான் என்றும், நீதிமானை அவன் நீதிக்கு விரோதமாய் குற்றவாளி என்றும் தீர்க்கிறவனுக்கு ஐயோனார். பரிதானம் வந்துருச்சுன்னா இதை செய்யத்தான் செய்யும். நான் சொல்லுவேன், நான் கண்ணு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் ஆண்டவரை நம்பினதுனால தான் இன்றைக்கு உங்க மத்தியில் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா எந்த இடத்துல எப்படி கிடப்பணும் தெரியாது. எனக்கு எந்த சொந்தம் இன்னைக்கு வரை கிடையாது. என்னை தேடி ஒரு பயம் வந்தது கிடையாது. 1976 ஒரே ஒரு தடவை என்னை வீட்டுக்குன்னு கூப்பிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா செத்து போயிடுச்சு. அதோட விட்டதா. இன்னைக்கு வரைக்கும் எந்த சொந்தமும் எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய வேதத்தை நம்புகிறவன். அல்லேலூயா. அந்த வேதத்தை நம்பி நின்று பாருங்க, அவர் கேட்கிற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா சில நேரம் நமக்கு சந்தேகம் வருது. வேதத்துல பல பேருக்கு வந்திருக்கு சந்தேகம். உதாரணமா பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம்
முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மகா கனபொருந்திய மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா, கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள், எப்படி வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட. இந்த லூக்கா யாரு தெரியுமா? வைத்தியன் ஐயா. யார் இந்த லூக்கா? வைத்தியன். ஆனா ஆண்டவருக்கு சத்திய வேதத்தை எழுத முற்பட்டான். அது மட்டுமல்ல, வாசிக்க, நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை உமக்கு ஒழுங்காய் எழுதுவது எனக்கு நலம் என்று கண்டான் லூக்கா. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி. நல்ல கவனிங்க, அவர்கள் இருவரும் யாரு? சகரியாவும் எலிசபெத், அதாவது கணவனும் மனைவி. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இருவரும் சகலவித கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோம்? கேட்டா சொல்லலாம், அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி தான், நான் ஆண்டவர்கிட்ட போவேன். அப்புறம் எப்படி அதிசயம் நடக்கும்? ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டா தான் நடக்கும். இன்னைக்கு தேசத்துக்குள்ள ஊழியக்காரனே ஒருமனப்படலையா? ஆண்டவர் சொல்லியிருக்கார் மத்தேயு 18:19, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகினும் பூமியில ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அப்ப உண்டாகும்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்மகிட்ட ஏன் உண்டாகல? ஒருமனப்பாடு இல்லை. ஒருமனப்பாடு வந்துருச்சு. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயம் பூமியில இல்லவே இல்லை. ஏன்னா அவருடைய இரக்கத்துக்கு அளவு கிடையாது, மனதுருக்கத்துக்கு அளவு கிடையாது. நம்ம தேடி வந்து ரட்சிக்கணுங்கிறதுல தன் ஜீவனையும் கொடுத்ததிலும் மேலான அன்பு எது யாருக்கு? அவர் ஜீவனை கொடுத்ததினால்தான் அன்பு இன்னது என்று அறிந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பிசாசு என்ன தெரியுமா? சந்தேகம். இல்லையா? இந்த தேகம் போற வரைக்கும் போக மாட்டேங்குது. அதனாலதான் சந்தேகம் ஒரு சரக்கு, அது சகல இடத்துல இருக்குன்னா. ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயம் கிடையாது. ஒருவேளை தொலைக்காட்சியில் பார்க்கிற ஐயா இயேசுவை அறியாத மக்களுக்கு சொல்லுவேன், நீங்க கேட்கலாம், உங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்கீங்களே, உங்களுக்கு முதல்ல ஆண்டவர் அதிசயம் செய்யக்கூடாதா? அவர் செஞ்சிட்டாரு, நான் இப்படி பிரசங்கம் பண்ண மாட்டேன். உடனே எனக்கு ஒரு கார் எடுப்பேன். ஐயா கேட்பாரு, என்ன கேட்பாரு? ஒரு கூட்டத்துக்கு கூட எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளவு தருவாங்க? நாங்கள்லாம் ஒரு 20,000 குறைச்சி வர்றதே இல்லை. ஒரு 50 பேர், ஒரு 500 பேர் கூட்டம் இருந்தால் தான் வருவேன். எனக்குள்ளே அந்த மேட்டிமை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குறதே நான் கடைசி வரை கண்ணே தெரிய வேண்டாம். ஏன்னா தெரிஞ்சது பூமியில் என்னத்தை பார்க்க போகிறோம்? ஒன்றை பார்ப்போம். அவனை இவன் அடிக்கிறான், அவனை இவன் கொள்ளை அடிக்கிறான், இவன் அவளை கெடுக்கிறான். இதை பார்க்கணுமா? அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சொல்லுங்க, கண்ணே வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் இப்படியே இருந்துட்டா கூட போதும். ஏன்னா மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவரும் அவர்தான். அதே போல ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவரும் அவர்தான். இதை அறிய வேண்டும். அநேகர் இப்படி கேள்வி கேட்கிறவங்க உண்டு. ஆண்டவர் செய்யக்கூடாத அதிசயமே கிடையாது, நிச்சயமா செய்வார். பாருங்க, இந்த சகரியாவுக்கு வயதானவங்க 2 பேரும், அவர்கள் இருவரும் தேவன் நியமித்த கற்பனைகள். வாசிமா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும்
நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. இப்படி நம்மளை குறித்து ஒரு சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுக்க முடியுமா? என்னை குறித்து நான் சொல்ல நிச்சயமா கொடுக்க மாட்டார். ஏன்னா பவுலே சொல்றார், நான் பாவிகளில் பிரதான பாவி. அப்ப நம்ம என்ன பெரும்பாவியா இருப்போம்? அதை விட இன்னும் சொல்ல போனா கொடும்பாவி வெட்டி கூட நம்மளை எரிச்சுவிடும். அல்லேலூயா. ரெண்டு பேரும் கர்த்தர் நியமித்த கற்பனைகள் நியமங்கள் எல்லாம் கை கொண்டு குற்றமில்லாதவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக. அது யாருக்கு முன்பாக? அதான் முக்கியம். நம்ம மனுஷனுக்கு முன்னாடி நிறைய சர்டிபிகேட் தேடுவோம். அவர் பார்த்து நல்ல ஒரு சொல்லிட்டாருங்க சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்றதா நிக்க போகுது இல்ல. நம்ம குறித்து அவர் சொல்லணும். என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய தாவீது. அந்த இடத்துல நம்ம பேரை என்னைக்கு எழுத முடியுமா? அந்த வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்னதுக்கு நமக்கு அந்த பாடு? ஆனா ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீ நல்லா மட்டும் என்னை நம்பி மட்டும் என் முழு மனசோட சந்தேகப்படாம விசுவாசம் இருந்தா என்னால் உன் வாழ்க்கையில செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இல்லை இல்லை இல்லவே இல்லை. கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எழுந்துருங்க. இப்பவும் சொல்ல போறீங்க, அதிசயமான தேவன். தொலைக்காட்சியில கேட்கிற எனக்கு அன்பான மக்களே, அவர் பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை உன் குடும்பத்தில் செய்வாரம்மா, செய்வாரையா. பூமி எங்கும் இல்லாத அதிசயம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்ன அதிசயம் ஐயா? ஒருத்தர் இப்படித்தான் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாரு. வீடு, தனக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் அடகு வச்சுட்டார். ஒண்ணுமே இல்லை. நான் ஜெபிக்க போற மொட்டை மாடியில வெயில்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கடன் வாங்குறவன் வந்து கண்ணா பின்னான்னு பேசுனா. அப்ப அவருக்கு சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரை மட்டும் முழுமையா பிடிங்க, பூமி இல்லாத ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார்னு சொன்னேன். மத்தியானம் 2 மணிக்கு போன் பண்ணார், பிரதர் ஆண்டவருடைய வார்த்தை உண்மை. என்ன நடந்துச்சு? இதுவரைக்கும் வட்டி வட்டி வட்டின்னு வாங்கினவன் 1 லட்சம் ரூபாய் வட்டியை திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டாயா. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட்டார் ஐயா. என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்தது. நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவரை சாட்சியா உங்களுக்கு காண்பிக்க முடியும். அவர் அதிசயமான தேவன். பூமி எங்கும் இல்லாத ஒரு அதிசயத்தை செய்வார். ஒரு காலத்துல கண்ணு தெரியாமங்களுக்கு என்ன வேலை செய்ய முடியும் இருந்த காலம் போய் இன்னைக்கு எத்தனை பேர் ஆசிரியர்களாய் இருக்கிறோம், எத்தனை பேர் கல்லூரி விரிவுரையாளர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை அறிந்த எத்தனை பேர் எதையாவது கர்த்தருக்காக செய்திருக்கிறோமா? நம்ம யாராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஐயா தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து பரவசம் அடைகிறது நல்லதுதான். எல்லாம் கண்ணு தெரியாமங்களா இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைச்சு ஆச்சரியப்படுறதுல பெரிய விசேஷம் கிடையாது. ஆனா இந்த கூட்டத்தின் தேவைகளுக்காக உங்க கரத்தை கொஞ்சம் கர்த்தர் நீட்ட சொன்னா நீட்டக்கூடாதா? எத்தனையோ இடத்துல விளம்பரத்துக்காக கொண்டு போறீங்களே, இதுல எந்த விளம்பரம் இல்ல. ஆண்டவர் தான் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார். அதை அறிந்தவர்கள் எழும்பக்கூடாதா? திருநெல்வேலியில கட்டப்படுகிற ஆலயத்திற்காக நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், பார்வையற்றவர்கள் மரித்தால் கடைசியில் அடக்கம் பண்ணுவதற்கு கூட யாருமே இல்லாத எத்தனை பேரை நான் கண்டிருக்கிறேன். உதாரணம் 1986 நானே உட்கார இடம் இல்லாம, தங்குற இடம் இல்லாம, படிக்கிற காலத்துல போடுற சட்டை இல்லாம இருந்தவன் தான் கர்த்தர் என்னையும் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு சொல்றேன், எனக்கு ஒரு தாகம். என்ன போல பார்வையற்ற மக்கள் மரிக்கிற காலத்துல ரோட்ல கிடந்துடக்கூடாது, யாரும் அடக்கம் பண்ணுவாரு கூட. அதுக்கு ஒரு ஃபியூனரல் ஃபண்ட் கட்டாயம் வைக்கணும். ரொம்ப வேண்டாம், ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள வச்சா போதும். இதுல வரக்கூடிய நியாயமான வைப்பு தொகைக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதை அழிக்கவே முடியாது. அதை மட்டும்தான் எடுக்க முடியும். இது காலங்காலமா இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படணும். ஒரு கல்லறத்தோட சுவர் கட்டப்படணும். பார்வையற்ற பிள்ளைகளுடைய கல்விக்காக நிறைய தேவைகள் உண்டு. எத்தனை பேர் என்ற அப்ளிகேஷனை கொடுக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு ஆசை தான். ஆண்டவர் அநேகரை ஏற்படுத்த நீங்களும் செய்வீங்க. ஐயா அவர் இன்றைக்கும்
அற்புதங்களை செய்வார். நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை உடைய தனிப்பட்ட ஜெபத்தில் வைப்பீங்களா? இப்ப ஆண்டவரை நோக்கி நாமும் அப்படியே ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீ செய்யக்கூடாத ஒரு அதிசயம் இந்த பூமியில இல்லையா. வேற எங்கெங்கோ போய் சாட்சியை தேட வேண்டாம். இதே நெல்லை மாவட்டத்தில் என்னை பெற்றவர்களோ உற்றவர்களோ உறவினர்களோ கொண்டு வந்து என்னை தாங்கல, கொடுத்த ஒரு சட்டையோட விட்டுட்டு போனா. ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கொடுக்கும்படி நீர் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இதை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.